ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். ஹேமா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வெண்பா மறுபடியும் ஹேமாவுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. ஆனால் ஹேமா வெண்பா கொண்டு வந்த சாப்பாடை வேணான்னு சொல்லிடுறாங்க. நேற்று நீங்கள் கொடுத்ததை சாப்பிட்டதுக்கே எனக்கு அத்தனை தடவை வாமிட் வந்துச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம். வேணா சாமி, உங்கள் சாப்பாடை நீங்களே வச்சுக்கோங்க, நான் சமையலமாக சமைச்சிட்டு வந்து கொடுக்குறதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வாங்கின ஹோட்டலில் வாங்கிட்டு வரல, இது வேறு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. மோஸ்ட்லி நான் ஹோட்டலில் தான் வாங்குவேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா தானே ஹெல்த்தியாக இருக்கும், சமையலம்மா வீட்டில் தான் சமைச்சு எனக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி சமையலம்மா, நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடாம நேற்று நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹேமா வெண்பா கிட்டக்க சொல்கிறாங்க, நான் வேணான்னு சொன்னதுக்காக இந்த சாப்பாடை கொண்டு போய் என்னோட டேடிக்கு கொடுத்துடாதீங்க, அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சௌந்தர்யா அங்கே வராங்க. யாருக்கு எந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக பேசிட்டேன் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியும் இப்போ அங்கே வந்துடுறாங்க. ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேருக்கும் கண்ணம்மா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நான் உங்களுக்காக நான் லஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா இப்போ கண்ணம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்ததும் சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மா கிட்டக்க சௌந்தர்யா பேசுகிறாங்க. வெண்பா புதுசாக ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது, திடீர்னு ஹேமா மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, நான் எந்த காலத்துலேயும் இந்த வெண்பாவுக்கு பயந்ததே இல்லைத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா லக்ஷ்மி பற்றி விசாரிக்கிறாங்க கண்ணம்மா கிட்டக்க. லக்ஷ்மி இப்போ அவள் அப்பா பற்றி மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறாளா, பாரதி பேசிட்டு போனதுக்கப்புறமும் கூட அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என்கிட்ட கேட்குறது இல்லைத்த, ஆனால் அவள் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறான், வேற என்ன அவங்க அப்பா பற்றி தான் ஏதாவது விசாரிக்க முடியுமான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அவளை நான் ஏமாற்றிட்டேன், அதை நினச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. விடு கண்ணம்மா, இது எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், வா கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தூரமாக நின்று லக்ஷ்மி பார்க்குறாங்க. அம்மா கிட்டக்க பாட்டி அப்படி என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, பாட்டி பேசும்போது கண் கலங்குனாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெண்பா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்கூலில் நடந்த விஷயத்தை பற்றி சாந்தி கிட்டக்க சொல்கிறாங்க. இந்த பாரதிக்காக என்னோட வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கோபப்படுறாங்க. லக்ஷ்மியும் ஹேமாவும் அந்த கண்ணம்மாவோட பொண்ணுங்க தானே, அவள் குணம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரதி எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவனோட டிஎன்ஏ ரிசல்ட்டை நான் 2 தடவை மாற்றி வச்சேன், அதை அவன் உண்மைன்னு நம்பி கண்ணம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே படிக்கிற காலத்தில் ஹேமான்னு ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ணனா பாரதி எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவளையே நான் போட்டு தள்ளினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நான் பாரதிக்காக தான் பண்ணினேன், ஆனால் அவன் மனசு கஷ்டப்பட்டா மட்டும் என்னை பார்க்குறதுக்கு வரா, மற்றபடி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மட்டும் அவனுக்கு கசக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் மாயாண்டி கேட்குறாரு. மாயாண்டி அங்கே வந்ததை பார்த்த உடனே வெண்பாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை வச்சு மாயாண்டி வெண்பாவை பிளாக்மெயில் பண்ண தான் போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.